ஐபிஎல்ல தான் எம்ஐ சரித்திரம் படைச்சிருக்காங்கன்னா WBL-லயும் எம்ஐ தாங்க சரித்திரம் படைச்சிட்டு வராங்க. அப்படிங்கிற மாதிரி தான் 2025 WBL DC vs எம்ஐ ஃபைனல் மேட்சை பார்த்தா எல்லாருக்குமே தோணிருக்கும். ஆக்சுவலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி கிட்டத்தட்ட 20 ஓவருக்கு 149 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, 7 விக்கெட்ஸ் இழந்து. மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எம்ஐ கேப்டனான ஹர்மன்பிரீத் கவுர் மட்டும் தனியால கிட்டத்தட்ட 66 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நாட் ஸ்கைவர் பிரண்ட் ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் சரச்சரன்னு இந்த ரன்ஸை சேஸ் பண்ணி எல்லாரும் நினைக்கும் போது டக்கு டக்குன்னு விக்கெட்டை விட்டு மேட்சை பிரஷர் ஆகி நாங்க கடைசி வரைக்கும் இந்த மேட்சை விட மாட்டோம்னு ஃபைனல் ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போய் எம்ஐ கிட்ட மேட்ச் தூக்கி கொடுத்துட்டாங்க. அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் 20 ஓவருக்கு மொத்தமே 141 ரன்ஸ் அடிச்சாங்க, 9 விக்கெட்ஸ் இழந்து. சோ இதனால எம்ஐ 8 ரன் வித்தியாசத்துல WBL 2025 கப்பை தட்டி தூக்கிட்டாங்க. இது இவங்களுடைய இரண்டாவது WBL கப். ஆல்ரெடி 2023 WBL எம்ஐ தான் சாம்பியன். இப்போ 2025 WBL எம்ஐ தாங்க சாம்பியன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி விட்டுருங்க.